Hi students, it's Faisal. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 7th ஸ்டாண்டர்டுக்கான பிரிட்ஜ் கோர்ஸ் புக் பார்த்துட்டு இருக்கோம், மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே உள்ள லாஸ்ட் 2 வீடியோவில் ஒர்க் ஷீட் 1ல் உள்ள 11 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் 1 to 5 ப்ராப்ளம்ஸும், செகண்ட் வீடியோவில் 6th ப்ராப்ளம்லேருந்து 11th ப்ராப்ளம் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 11 ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் ஒரு 9 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஒரு 9 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 9 ப்ராப்ளமே வந்து ஷார்ட் ஆன்சர் நம்ம எழுதுகிற மாதிரி டைப்போட ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், 12th ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், an aeroplane is 10,000 feet above the sea level. சரிங்களா, சி லெவல் கடல் மட்டத்திலிருந்து, கடலோட மேற்பரப்பிலிருந்து 10,000 feet ஹைட்டில் வந்து ஒரு ஏரோப்ளைன் நிற்குது. ஓகே, இஃப் இட் டிசன்ஸ் 6,500 feet, அந்த 10,000 feet ஹைட்டில் இருந்து கீழ் நோக்கி ஒரு 6,500 கீழே பக்கம் இறங்குது. 6,500 feet ஹைட்டு கீழே இறங்குது. வாட் இஸ் இட்ஸ் நியூ பொசிஷன்? அதனுடைய 6,500 feet கீழே இறங்குச்சுன்னா இப்போ சி லெவலுக்கும் அதனுடைய இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு இடையில எவ்வளோ ஹைட் இருக்கும்? வாட் இஸ் இட்ஸ் நியூ பொசிஷன் அப்படின்னா சி லெவலுக்கும் இப்போ இருக்கிற பொசிஷனுக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகேவா, எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்படி ஒரு இதான் சி லெவல் எடுத்துக்கிறேன். ஓகே, இதான் சி லெவல். ஓகே, இப்போ என்னோட ஏரோப்ளைன் வந்து 10,000 feet ஹைட்டில் மேலே இருக்கிறதா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏரோப்ளைன் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். இந்த டோட்டல் ஹைட் வந்து 10,000 feet அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, டோட்டல் ஹைட் வந்து 10,000 feet கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சி லெவல், கடலினுடைய மேற்பகுதியிலேருந்து 10,000 feet ஹைட்டில் ஏரோப்ளைன் நிற்குது. இப்போ இங்கே நிற்கிற இப்போ இந்த பிளேஸ் வரைக்கும் இவ்வளோ இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இந்த ஹைட், இந்த இடம் வந்து 10,000. சரிங்களா, இந்த பாயிண்ட் வந்து 10,000th feet. ஓகேங்களா, இப்போ இதிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்குது. எவ்வளோ தூரம் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் 6,500 கீழ் நோக்கி இறங்குது. அப்போ டோட்டல் 10,000லேருந்து கீழே ஒரு 6,500 கீழே பக்கம் வருது. அப்போ ஹைட் அப்படிங்கிறப்ப நம்ம எங்கேருந்து பார்ப்போம்? கீழேருந்து மேல் நோக்கி தான் பார்ப்போம். நம்ம கீழேருந்து மேல் நோக்கி 10,000, இப்போ அகெயின் மேலேருந்து கீழே பக்கம் 6,500 வருது. அப்போ என்ன செய்யணும்? ரெண்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கு இல்லையா, கீழேருந்து மேலே பக்கம் ஹைட்டு 10,000, திரும்ப மேலேருந்து கீழே வர்றது வந்து 6,500. அப்போ ரெண்டு ஆப்போசிட் டேரக்ஷன் இருந்தால் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் ஹைட் எவ்வளோன்னு கிடச்சிரும். சொல்ல அப்படிங்களா, 10,000 மேலே திரும்ப 6,500 கீழே, ரெண்டும் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டேரக்ஷனுக்கு என்ன செய்யலாம்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் போதும், இந்த ஹைட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், டோட்டல் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அவங்க 10,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, 10,000 feet. ஓகேவா, இப்போ கீழ் நோக்கி எவ்வளோ வருது? 6,500 feet கீழ் நோக்கி வருது. சரிங்களா, இட் டிசன்ஸ், கீழ் நோக்கி வராது டிசன்ஸ் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. இட் டிசன்ஸ் எவ்வளவு? 6,500. அப்போ என்ன செஞ்சால் போதும்? இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும், என்னுடைய இந்த பிளேஸ்னோட ஹைட் என்னன்னு கிடச்சிடும். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த ஹைட் எவ்வளோன்னு எனக்கு கிடச்சிடும். ஓகேவா, ரைட். இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன் பாருங்கள். யூனிட் பிளேஸில் இங்கேயும் 0, இங்கேயும் 0, 0 - 0 0 தான். இங்கே 10th பிளேஸ் 0 0 0 தான். 100th பிளேஸில் இங்கே 0 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன செய்யறேன்னா, இங்கேருந்து ஒரு 1 இங்கே பாரோ பண்ணுறேன். ஸோ அப்போ இது 10 ஆகும். இதுலேருந்து ஒரு 1 இங்கே பாரோ பண்ணுறேன். அப்போ இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இந்த டைம் 0 ஆகிடும். ஓகேவா, அப்போ 10ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 5. ஓகேவா, 10ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 5. அடுத்து இங்கே ஒரு 9, 9ல் 6 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3. அப்போ 3,500. இங்கே பெரிய நம்பர் வந்து 10,000 தானே, 10,000ஓட சிம்பிள் என்னது? ப்ளஸ் தானே, சைன் வந்து ப்ளஸ் தானே. அப்போ ப்ளஸ் 3,500 feet. அப்போ மேலே இருந்து 6,500 feet கீழே வந்துச்சுன்னா இப்போ அந்த பிளெயினுக்கும் நம்மளுடைய சி லெவலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3,500 feet அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதில் அடுத்த ப்ராப்ளம் 13th ப்ராப்ளம். கொஷின் என்ன பாருங்க, சிம்பிளிஃபை 25 + -17 + -9. ஓகேங்களா, ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 25 ஒரு நம்பர், -17 அப்படின்னு ஒரு நம்பர், -9 ஒரு நம்பர். இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கே ஒரு ஆட், இங்கே ஒரு ஆட், மூணையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஆட் பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா, எதெல்லாம் சேம் சைனாக இருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஓகேவா, எதெல்லாம் சேம் சைனாக இருக்குது? இப்போது இந்த -17ம் -9ம் சேம் சைன்.
அப்படிதானா? அப்போ சேம் சைனாக இருக்கிறத முதல்ல ஆட் பண்ணிடுங்க, தனியாக ஆட் பண்ணிடுங்க. சரியா? -17ஐயும் -9ஐயும் சைடில் ஆட் பண்ணுற பாருங்க. -17 -9. சரி, ரெண்டையும் ஒன்றுக்கு நேர கீழே எழுதிக்கலாம் இல்லையா? 17 -9 ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறதுனால நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 7 + 9 ஒரு 16, பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 எங்கே சதிச்சிங்கன்னு சொன்னால் 2, அப்போ 26. சரிங்களா? இருக்கிறதுலே பெரிய நம்பர் 17, 17உடைய சைனை வந்து இங்கே போட்டுக்கலாம். அப்போ -26. ஓகேவா? அப்போது இந்த -17ஐயும் -9ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? -26. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி எழுதுகிறோம் பாருங்கள். 25 + -17 + -9. இந்த -17ஐயும் -9ஐயும் மட்டும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ 25 ப்ளஸ், இப்போ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? -26 போட்டுக்கலாமா? இப்போ 25, 26. சரிங்களா? ரெண்டுமே வேறு வேறு சைன். 25க்கு முன்னாடி சைன் எதுவுமே இல்லை அப்படின்னா அது ப்ளஸ்ன்னு அர்த்தம். சைன் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே 26 வந்து மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே டிஃபரெண்ட் சைன். ரெண்டு டிஃபரெண்ட் சைனை ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? அப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் 26 தானே? அப்போ 26 நான் மேலே எழுதிக்கிறேன், -26. ஓகேவா? அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் 25 கீழே எழுதிக்கிறேன். சப்ராக்ட் பண்ணுறப்ப பெரிய நம்பர் மேலேயும் சின்ன நம்பர் கீழே எழுதிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட சைனோடு சேர்த்து எழுதிக்கணும். ஓகேவா? 25 வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. டிஃபரெண்ட் சைன் அப்படின்னு சொன்னால் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? 6, 5. 6ல் 5 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 1. சரிங்களா? 2, 2 சப்ராக்ட் பண்ணால் 0 தான். அப்போ விட்டுறலாம். சரிங்க, நம்பருக்கு முன்னாடி 0 வரதுனால இங்கே விட்டுறலாம். சரியா? 0, 1. இப்போது மைனஸ் ப்ளஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் இருக்கு இல்லையா? இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? 26 தானே? 26, 25 ரெண்டு பெரிய நம்பர் 26 தான். அப்போ 26ஓட சைனை இங்கே போட்டுக்க வேண்டியதான், -1. ஓகேவா? அப்போ 25 + -26ஓட வேல்யூ -1 அப்படின்னு சொல்லி கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அடுத்து 14th ப்ராப்ளம். கொஷின் என்ன அப்படின்னா, ராமு earns ₹26,000 per month. மொத்தமாக ஒரு மந்த்துக்கு அவருக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னா 26,000 வருது. ஓகேவா? இப்போ he spends ₹19,000 for all his family expenditure. ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சருக்கு 19,000 ஸ்பெண்ட் பண்ணுறாரு குடும்பத்துக்காக. ஓகே. அண்ட் ₹5,500 ஃபார் his vehicle loan. அவரோட வெஹிக்கிள் லோனுக்கு ஒரு ₹5,500 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ ஹவு மச் டஸ் ஹி சேவ் இன் 1 month? 1 monthத்தில் அவர் எவ்வளவு சேமிப்பார்? சரிங்களா? ஸோ 1 monthத்தில் அவருடைய இன்கம் வந்து 26,000. அவர் வாங்கக்கூடிய ரூபாய், சரியா? அவர் வாங்கக்கூடிய ரூபாய் வந்து 26,000. அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய ரூபாய் வந்து 26,000. அதில் அவர் எவ்வளோ செலவழிக்கிறாரு? ஸ்பெண்ட் அப்படின்னா செலவழிக்கிறது, ஏன் அப்படின்னா பெருகிறது. சரிங்களா? ஸ்பெண்ட் அப்படின்னு சொன்னால் செலவழிக்கிறது. எவ்வளோ செலவழிக்கிறாரு? ₹19,000 ஃபேமிலிக்காகவும் ஒரு ₹5,500 வெஹிக்கிளுக்காகவும் செலவழிக்கிறார். அப்போ இந்த ரெண்டுமே செலவு தானா? அப்போ முதல்ல இந்த ரெண்டு செலவையும் ஆட் பண்ணிடலாமா? ரெண்டு செலவையும் முதல்ல ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர், ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது? ஒரு 19,000 ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. அடுத்து வெஹிக்கிள் லோன் எவ்வளோ இருக்குது? ஒரு 5,500. நேர்கல் அப்படி எழுதுவோமா? ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0, 0 + 0, 0, 0 + 5, 5, 9 + 5, 9 + 5, 14. அதில் 4 இங்கே போடுவோம், ரிமைனிங் 1 மேலே சேர்த்துக்குவோம். அப்படிதானா? 1 + 1, 2. அப்போ 24,500. இது வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மொத்தமாக அவருடைய செலவு வந்து இவ்வளவு. சரிங்களா? மொத்தமாக அவருடைய செலவு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளவு? 24,500. ஓகே. டோட்டல் இன்கம் எவ்வளவு? 26,000. சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யணும்? டோட்டல் இன்கம்லேருந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா சேவிங்ஸ் கிடச்சிருமா? டோட்டல் இன்கம்லேருந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா அவருடைய மந்த்லி சேவிங்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து எழுதுகிறோம் பாருங்கள். டோட்டல் இன்கம், டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 26,000. இப்போ அதில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், total expenditure 24,500. ஓகேவா? இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதுமா?
ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் போடும், ரெண்டாவது நம்பருக்கு மைனஸ் போடும். ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ செகண்ட் நம்பருக்கு மைனஸ் போடுவோம். ஓகே, ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0 0 0 தான், 0 - 0 0. இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்கிறேன், இங்கேருந்து ஒரு 1 இங்கே பாரோ பண்ணுறேன். பாரோ பண்ணால் இங்கே என்ன ஆயிரும், 10 ஆயிரும், இங்கே 5 ஆயிரும். இங்கே 1 போயிடுச்சு இல்லையா, இது 5 ஆயிரும், இது 10 ஆயிரும். அப்போ 10ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5. இங்கே 5 தானே இருக்குது, இந்த 6 வந்து கேன்சல் ஆகிடுச்சு சரிங்களா. 5ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா 1 சரியா. 2 2 0 ஆயிரும். ரெண்டில் இருக்கிற எது பெரிய நம்பர், 26,000 தான் பெரிய நம்பர். 24,500 விட 26,000 வந்து எவ்வளோ பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பரோட சைன் என்ன, ப்ளஸ். அப்போ இது வந்து ப்ளஸ் 1,500. அப்போ இதுதான் டோட்டல் சேவிங்ஸ். சேவிங்ஸ் இன் எ மந்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் இன் எ மந்த் ஈக்குவல் டு 1,500 rupees. ஓகே, 1,500 rupees சொல்லி முடிச்சிடலாம் ப்ராப்ளம். ஓகே ரைட். அடுத்து 15th ப்ராப்ளம் பாருங்கள். Mala has 250 beads. She needs 320 beads to make a garland. How many beads does she need more to complete the garland? ஓகேவா ரைட். ஸோ இப்போ ஒரு கார்லேண்ட் ரெடி பண்ண போகிறாங்க. கார்லேண்ட்னா அந்த மணி வச்சு மாலை ரெடி பண்ணுவாங்க இல்லையா, பாசி செயின் போடுறாங்க அந்த மாதிரி மாலை சரிங்களா. அந்த மாலை ரெடி பண்ண போகிறாங்க. பீட்ஸ் அப்படின்னா மணி, அதில் கொடுக்கக்கூடிய மணி சரிங்களா. அந்த மணி வந்து உருவாக்க போகிறாங்க. ஓகே, கார்லேண்ட். ஓகே, ஸோ இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட, மாலா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட 320 பீட்ஸ் வந்து அவளுக்கு தேவை சரிங்களா. அவகிட்ட இருக்கிறது 250 பீடு அவகிட்ட இருக்குது. மாலா ஹேஸ் 250 பீடு, 250 பீடு வந்து அவள் கையில் இருக்குது. சி நீட்ஸ் 320 பீட்ஸ் டு மேக் எ கார்லேண்ட். ஒரு கார்லேண்டை உருவாக்குறதுக்கு அவளுக்கு மொத்தம் எவ்வளோ தேவைப்படுது, 320 தேவைப்படுது. ஓகே, கொஸ்டினை தெளிவாக பார்த்துக்கோங்க. அவள் கையில் இருக்கிறது 250, பட் அந்த மாலையை உருவாக்குறதுக்கு அவளுக்கு டோட்டலாக எவ்வளோ தேவைப்படுது, 320. அப்போ ரிமைனிங் இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுது தான் கொஸ்டின் சரிங்களா. மொத்தம் 320 தேவைப்படுது, 320 அவளுக்கு தேவைப்படுது. அதில் அவள் கையில் இருக்கிறது 250 இருக்குது. அப்போ பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும், த ரிமைனிங் அப்படிங்கிற வேர்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே சரிங்களா. டஸ் சி நீடு சரிங்களா, ரிமைனிங் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ முதல்ல என்ன செய்யுங்க, முதல்ல அவள் கையில் இருக்கிறது வந்து 320 தானே. அப்போ 320 கையில் இருக்கிறது வந்து 250, அவளுக்கு தேவைப்படுறது வந்து 320 சரிங்களா. அப்போ சி நீட்ஸ் எவ்வளவு, 320 தேவை சரிங்களா. இப்போ சி ஹேஷ் அவள் கையில் எவ்வளவு இருக்குது, 250 இருக்குது. அப்போ 320லேருந்து 250 சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா பேலன்ஸ் கிடச்சிடும். ரிமைனிங் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் நம்பருக்கு என்ன செய்யலாம், மைனஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 0 - 0 0, 2 - 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வோம், இங்கேருந்து ஒன்று இங்கே பாரோ பண்ணுவோம். இங்கே பாரோ பண்ணால் இது 12 ஆயிருமா. 12 - 5 12 - 5 ஒரு 7 ஆகுமா. இங்கே இப்போ 2 ஆயிரும், ஒன்று இங்கே போயிடுச்சு இல்லையா. அப்போ 2 ஆயிரும். 2 - 2 0. 320 250 ரெண்டில் எது பெரிய நம்பர்னா 320 தான் பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ் தானே. அப்போ முன்னாடி ஒரு ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 70. அப்போ சி நீட்ஸ் 70 சரியா. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 70 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவளால் என்ன செய்ய முடியும், அந்த மாலையை வந்து உருவாக்கிட முடியும். ஓகே, அப்போ இதை வந்து ரிமைனிங் நீட் அப்படின்னு போட்டுக்கலாமா. ரிமைனிங் நீட் ஈக்குவல் டு 70 பீட்ஸ் சரிங்களா. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 70 பீட்ஸ் தேவைப்படுது. ஓகே ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 16th ப்ராப்ளம். ஓகே, 16th ப்ராப்ளம் பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன் டே டெம்பரேச்சர் ஆஃப் சம் சிட்டிஸ் ஆர் கிவன் பிலோ. ஒரு நாளில் கீழே உள்ள சிட்டிஸோட டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல இருக்கிறது சிட்டியோட நேமு, ரெண்டாவதாக இருக்கிறது சிட்டியில் ரிஜிஸ்டரான மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மூணாவதாக இருக்கிறது மினிமம் டெம்பரேச்சர். இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல ஊட்டி கொடுத்துருக்காங்க. ஊட்டியில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ், மினிமம் வந்து -4 டிகிரி செல்சியஸ். ஓகே, அதே இது சிம்லாவில் மேக்ஸிமம் 5 டிகிரி செல்சியஸ், மினிமம் வந்து -9 டிகிரி செல்சியஸ். கொடைக்கானலில் மேக்ஸிமம் 11 டிகிரி செல்சியஸ், மினிமம் -3 டிகிரி செல்சியஸ்.
ஏற்காடில் மேக்ஸிமம் 12 டிகிரி செல்சியஸ், மினிமம் வந்து -2 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த டேபிள் ஃபைண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி. ஊட்டியினுடைய மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸ்னால் மைனஸ்னு அர்த்தம். மேக்ஸிமம் டெம்பரேச்சரையும் மினிமம் டெம்பரேச்சரை சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் தான், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் போட போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? ஊட்டியில் 10 டிகிரி அப்படின்னா ஊட்டியில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் 10 மைனஸ் மினிமம் எவ்வளோ இருக்குது? -4 இருக்குது. சரிங்களா? அப்போ 10 மைனஸ் -4. ஓகேவா? 10 மைனஸ் -4 இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம்னா 10லேருந்து -4 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன செய்யலாம்? இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிருமா? இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10 + 4 ஆயிடுமா? இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10 + 4 = 14 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, 14 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஃபைண்ட் சம் ஆஃப் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் அமாங் த சிட்டிஸ். எல்லா சிட்டிஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டெம்பரேச்சருக்கும் லோவஸ்ட் டெம்பரேச்சரையும் சம் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே பார்த்தோம். இந்த ஒர்க் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே சம் அப்படின்னா அடிஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆட். சரிங்களா? ஆட் பண்ணுறது தான் சம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு சிட்டிலையும் ஹையஸ்ட் டெம்பரேச்சரையும் லோயஸ்ட் டெம்பரேச்சரையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? முதல் சிட்டி ஊட்டி தானே. அப்போ ஊட்டியில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் லோயஸ்ட் டெம்பரேச்சர். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 10 டிகிரி செல்சியஸ். லோயஸ்ட் வந்து -4 டிகிரி செல்சியஸ். ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 10 - 4 ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்ப ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கிறதுனால என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 10ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 6. சரிங்களா? 10ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 6. பெரிய நம்பர் 10 அப்படிங்கிறதுனால +6. அப்போ 6 டிகிரி செல்சியஸ் இன் ஊட்டி. சரியா? அடுத்து என்ன இருக்குது? சிம்லா. ஊட்டிக்கு அடுத்து சிம்லா. சிம்லா இருக்குது. ஓகேவா? இப்போ சிம்லாவில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 5 டிகிரி, மினிமம் டெம்பரேச்சர் வந்து -9 டிகிரி. ஓகேவா? ஸோ நான் இருக்கிறதுல 5, 9 அதில் பெரிய நம்பர் 9 அப்படிங்கிறதுனால -9 நான் மேலே எழுதிக்கிறேன். சரிங்களா? 5 கீழே எழுதிக்கிறேன். ஓகேவா? ரெண்டு வேறு வேறு சைனு. சொல்ல புரியுதா? இப்போ மேலே எழுதியிருக்கிறது வந்து மினிமம் டெம்பரேச்சரு, கீழே எழுதியிருக்கிறது வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இங்கே வந்து என்ன எழுதணும்? மேலே மேக்ஸிமம் டெம்பரேச்சர், கீழே மினிமம் டெம்பரேச்சர். ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரில் எது பெருசோ அதை மேலே எழுதிக்கிட்டேன், சைன் அப்புறம் மாற்றிக்கிட்டேன் நான். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே வந்து 9 வந்து பெரிய நம்பருங்கிறனால -9 மேலே எழுதிக்கிட்டேன். -9 வந்து 5ஓட சின்ன நம்பர் தான். ஓகேவா? 9 பெரிய நம்பருங்கிறதுனால 5க்கு மேலே 9 எழுதிக்கிறேன். அப்போ -9 5. ஓகேவா? ஸோ ரெண்டு வேறு வேறு சிம்பிள். ஸோ அப்போ 9ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கும். 9ஓட சிம்பிள் மைனஸ். இருக்கிற பெரிய நம்பர் 9 தானே. 9ஓட சிம்பிள் மைனஸ். அப்போ -4 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? சிம்லாவில் -4 டிகிரி செல்சியஸ். அடுத்து கொடைக்கானல். சிம்லாக்கு அடுத்து கொடைக்கானல். கொடைக்கானலில் பாருங்கள் மேக்ஸிமம் டிகிரி 11, மினிமம் டிகிரி 3. 11 தான் பெரிய நம்பர் 3ஐ விட. சரிங்களா? ஸோ அப்போ 11 மேலே போட்டுக்கலாம். 11 மினிமம் டிகிரி வந்து -3 இல்லையா? ஸோ -3. ரெண்டு வேறு வேறு சைன். 11 வந்து +11 வேறு வேறு சைன் அப்படிங்கிறனால ரெண்டையும் டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 11ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 8 கிடைக்கும். 11ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 8 கிடைக்கும். பெரிய நம்பர் 11ங்கிறதுனால 11ஓட சிம்பிள் ப்ளஸ். அப்போ 8 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? 8 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். லாஸ்ட் ஒன் ஏற்காடு. ஏற்காடில் மேக்ஸிமம் 12, மினிமம் -2. 12 - 2. சரிங்களா? இங்கே 2 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 12 தான் பெரிய நம்பர். ஸோ 12ல் மேலே எழுதிக்கிறேன், -2 கீழே எழுதிக்கிறேன். ஓகே, இங்கே +12. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு வேறு வேறு சிம்பிள். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2 - 2 0 ஆயிரும். இந்த 1 அப்படியே கீழே வந்துடும். அப்போ 10 பெரிய நம்பர் 12ங்கிறதுனால 12ஓட சைன் ப்ளஸ்.
அப்போ 10 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அப்போ ஊட்டியோட டெம்பரேச்சர் கூட்டினோம்னா 6 டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ், சிம்லாவோட டெம்பரேச்சர் ஆட் பண்ணோம்னா -4 டிகிரி செல்சியஸ், கொடைக்கானலோட டெம்பரேச்சர் ஆட் பண்ணால் 8 டிகிரி செல்சியஸ், ஏற்காடோட டெம்பரேச்சர் ஆட் பண்ணோம்னா 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. ஓகே ரைட். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ட்ராக்ஷன் ஹேஸ் நோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஜஸ்டிஃபை. சரிங்களா? சப்ட்ராக்ஷனுக்கு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். ஏதாச்சும் 2 நம்பர். ஓகே, a equal to let a equal to 2 and b equal to 3. ஒரு 2 நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? சைடில் எழுதுகிறேன் பாருங்க. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன? 2 நம்பரை எடுத்து a + bன்னு கூட்டினாலும் சரி, b + aன்னு ஆட் பண்ணாலும் சரி, எனக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். a + bயோட ஆன்சரும் b + aவோட ஆன்சரும் சேமாக ஈக்குவலாக இருக்கணும் நமக்கு. சரிங்களா? ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் காம்படேட்டிவிட்டி. இப்போ ab எடுத்துருக்கேன் இல்லையா? முதல்ல a காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இது. ஓகேவா? ஸோ இதே சப்ட்ராக்ஷனுக்கு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்? a - b b - a. அடிஷன்னா a + b b + a. சப்ட்ராக்ஷன் அவங்க சப்ட்ராக்ஷன் தானே கேட்டிருக்காங்க. சப்ட்ராக்ஷன்னா a - b b - a இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும் நம்ம. ஓகேவா? ஸோ முதல்ல நான் a - b செக் பண்ணுறேங்க. a - b. a - b என்ன வரும்? a வந்து 2, b வந்து -3. சரிங்களா? b வந்து 3, நடுவில் மைனஸ். அப்போ 2 - 3 ஈக்குவல் டு -1. 2 - 3, 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 1. பெரிய நம்பர் 3ங்கிறதுனால 3யோட சைனை இங்கே முன்னாடி போட்டுக்கலாம். ஓகேவா? 2 and 3க்கு டிஃபரன்ஸ் 1, பெரிய நம்பர் 3ங்கிறனால 3யோட சைன் -1. ஓகே, அதே மாதிரி b - a செக் பண்ணுறேன். b - a செக் பண்ண என்ன ஆகும் நமக்கு? b வந்து 3 மைனஸ் a வந்து 2. 3 - 2 போட்டேன்னு சொன்னால் 1. 3 - 2 ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 1, பெரிய நம்பர் வந்து 3. அப்போ 3யோட சைன் வந்து ப்ளஸ் இருக்கும், +1. அப்போ பாருங்கள், a - b வந்து -1, b - a வந்து +1. ரெண்டு ஈக்குவல் கிடையாது. சரியா? ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்னா ஹியர் a - b not equal to b - a. a - b b - a ஈக்குவல் கிடையாது. therefore subtraction has no commutative property. கொஸ்டின் இருக்கிறத அப்படியே எடுத்து வைக்கலாம். has no commutative property. ஓகேவா? ரைட். அடுத்து 18th கொஸ்டின். ஓகே, 18th கொஸ்டின் என்ன அப்படின்னா, டீச்சர் ஆஸ்க்டு ஹர் ஸ்டூடெண்ட் டு சப்ட்ராக்ட் -27 from -55. -27 from -55. he answered 82. சரிங்களா? டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க -55ல் இருந்து -27 சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரம் தான் முதல்ல வரணும். சரியா? -55ல் இருந்து -27 சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. he answered 82. பைய ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர் என்னவா இருக்குது? 82ன்னு இருக்குது. இஸ் he கரெக்ட்? அவரோட ஆன்சர் கரெக்டா? செக் வெதர் he is கரெக்ட். அவர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஓகே ஓகே, நம்ம செஞ்சு பார்த்துருவோமா? முதல்ல -55. ஓகே, -55ல் இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க? -27 சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்குமா? -55 -27. ஓகே, இப்படி தான் எழுதணும். -55ல் இருந்து -27 சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ப்ராக்கெட் அப்புறம் ரிமூவ் பண்ணுறப்ப இந்த -55 அப்படியே இருக்கும். -55 இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறப்ப இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +27 ஆகுமா? -55 +27. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 55 தான் பெரிய நம்பர். ஸோ அதனால் -55 நான் மேலே எழுதிக்கிறேன், 27 கீழே எழுதிக்கிறேன், +27. ரெண்டுமே வேறு வேறு சைன். அப்போ என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? வேறு வேறு சைனுங்கிற சப்ட்ராக்ட். இங்கே 5லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது நம்மளால். அதனால் என்ன செய்யறேன்? இங்கேருந்து ஒன்று இங்கே பாரோ பண்ணிக்கிறேன். பாரோ பண்ணால் இது 15 ஆகிடும், இது வந்து 4 மாறிடும். சரிங்களா? பாரோ பண்ண பின்னாடி இது 4 ஆகிடும். ஓகே, இப்போ 15ல் 7 ஒரு 8 பாக்கி இருக்குமா? 15ல் 7 போச்சுன்னா ஒரு 8 வந்து பாக்கி இருக்கும். ஓகே ரைட். இங்கே ஒரு 4 இருக்குது. 4ல் 2
போச்சுன்னா ரிமைனிங் இவ்வளோ இருக்கும், ஒரு 2 இருக்கும். ஓகே ஓகேவா? இப்போ ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்? 55 தான் பெரிய நம்பர். அப்போ 55ஓட சைன் என்ன? மைனஸ். அப்போ மைனஸ் முன்னாடி, அப்போ -28 தான் கிடைக்கும். ஆன்சர் வந்து எவ்வளவு? -28 ஈக்குவல் டு -28 அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். ஓகே, ஆனால் அவன் என்ன ஆன்சர் சொல்லியிருக்கான்? 82ன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆன்சர் 82 இங்கே எடுத்து எழுதணும். த ஆன்சர் is not correct. Answer 82 is not correct. அதுக்கு அடுத்து check whether he is correct ன்னு கேட்டிருக்கான். கரெக்ட் இல்லைன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் எழுதணும் இல்லையா? அடுத்து the correct answer equal to -28. -28 தான் கரெக்ட் ஆன்சர். 82ங்கிற ஆன்சர் கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். அடுத்து 19th ப்ராப்ளம் பாருங்க. சிவா had ₹7,500 in his account. சிவாவோட அக்கௌண்ட்டில் ₹7,500 இருக்குது. ஓகே, இஃப் he withdraw ₹2,000 from ATM, ஏடிஎம் மிஷின்லேருந்து ஒரு 2,000 வித்ட்ரா பண்ணிடுறாப்புல. தென் வாட் இஸ் த பேலன்ஸ் அமௌண்ட்? இந்த பேலன்ஸ் ரிமைனிங் வந்தாலும் என்ன செய்யணும்னு அர்த்தம்? சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? வாட் இஸ் த பேலன்ஸ் அமௌண்ட் இன் ஹிஸ் அக்கௌண்ட்? ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு? 7,500. அதில் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாப்புல? 2,000 வித்ட்ரா பண்ணுறாப்புல. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் கேட்டதுனால ரெண்டையும் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு மைனஸ் போட்டுரும், செகண்ட் நம்பருக்கு மைனஸ் போட்டுரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ். ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 தான். 0 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. 5 - 0 5. ஓகேவா? 7 - 2 ஒரு 5. ஓகேவா? ரெண்டில் எது பெரிய நம்பர்? 7,500 2,000. பெரிய நம்பர் 7,500 தானே, அதனோட சிம்பிள். அப்போ ₹5,500 பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு ₹5,500. ஓகேவா? ₹5,500. ஓகே, அடுத்து 20th ப்ராப்ளம் பாருங்க. ரேகா went to a medical shop with ₹500. ரேகா வந்து ₹500 கொண்டு போகிறாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு. she paid the amount for 4 different type of tablets. ஓகே, 4 different types of tablet வந்து வேறுபட்ட மாத்திரைகள் 4 மாத்திரை வாங்குறாங்க. 4 டிஃப்ரெண்ட் மாத்திரை வந்து வாங்குறாங்க. சரியா? காஸ்ட் ₹70, ₹5, ₹25, ₹40 ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேப்லெட் வாங்குறாங்க. அதில் முதல் டேப்லெட்டோடைய ரேட் வந்து ₹70, ரெண்டாவது டேப்லெட்டோட ரேட் வந்து 5, மூணாவது டேப்லெட்டோட ரேட் வந்து 25, நான்காவது டேப்லெட்டோட ரேட் வந்து ₹40 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த பேலன்ஸ் அமௌண்ட் she received from the medical shop? அப்போ இந்த 4 டேப்லெட்டும் வாங்கின பின்னாடி ₹500 கொடுக்குறாங்க அவங்க கடைக்காரர்கிட்ட. அவர் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாரு? சரிங்களா? ரிசீவ்டு ஃப்ரம் பேலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சா? அப்போ என்ன சப்ட்ராக்ட் பண்ணும் எதை? இதுதான் டோட்டல் அமௌண்ட். கையில் இருந்த அமௌண்ட் இவ்வளோ தான். இந்த கையில் இருந்த அமௌண்ட்டுக்கு இதை பூரா என்ன செய்யிருக்காங்க? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் முதல்ல ஆட் பண்ணுவோமா? சரியா? காஸ்ட் ஆஃப் டேப்லெட், காஸ்ட் ஆஃப் டேப்லெட்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 70 ப்ளஸ் ஒரு 5 ப்ளஸ் ஒரு 25 ப்ளஸ் ஒரு 40. எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? சைடில் எழுதுறோம் பாருங்கள். 70 ஒரு 5 ஒரு 25 அண்ட் ஒரு 40. ஓகே, ஆட் பண்ணால் 5 + 5 10. ஓகேவா? 10ல் 0 கீழே போட்டுருவோம். இந்த 1 கொண்டு மேலே சேர்த்துருவோம். 1 + 7 8, 8 + 2 10, 10 + 4 14. அப்போ ₹140. ₹140. சரிங்களா? அப்போ டேப்லெட்டோடைய காஸ்ட் வந்து 140. சரிங்களா? அவங்க கையில் இருந்த காசு எவ்வளவு? 500. சரியா? அப்போ அது டோட்டல் அமௌண்ட்டுன்னு போடுவோமா? டோட்டல் வந்து அவங்கக்கிட்ட 500 இருந்துச்சு. அதில் காஸ்ட் ஆஃப் டேப்லெட் எவ்வளோ போச்சு? ஒரு 140 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் பார்க்கணும். பேலன்ஸ் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். முதல் நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இது ப்ளஸ் இது மைனஸ். 0 - 0 0 ஆகும். 0 - 4 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து ஒன்று இங்கே பாரோ பண்ணுவோம். பாரோ பண்ணால் இங்கே 10 ஆகிடும், இது 4 ஆகிடும். இந்த 5 கேன்சல் ஆகிடும். ஓகே, 10ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 6.
10 minus 4 6 ஆயிரும். இங்கே 4 minus 1 3 ஆயிரும். 4 minus 1 3. ஓகேவா? 360. 500 140 ரெண்டு எது பெரிய நம்பர்? 500 தான் பெரிய நம்பர். அப்போ 500 சிம்பிள் ப்ளஸ் முன்னாடி போடுங்க. அப்போ ப்ளஸ் 360 ருபீஸ். அப்போ பேலன்ஸ் கடைக்காரர் எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 300 ருபீஸ் வந்து கையில் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ இதோட ஒர்க் ஷீட் 1ல் உள்ள 20 ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒர்க் ஷீட் 2வை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.